மாற்று மதத்தினர் நமக்கு உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லலாமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2404. மனிதர்களாக படைக்கப்பட்டுள்ள நாம் ஒருவர் மற்றவருக்கு தேவை உடையவர்களாகவும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். எனவே நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் என்றாலோ அல்லது நன்றி செலுத்தணும் என்றாலோ அவர் முஸ்லீமாக தான் இருக்கணும் என்று எந்த அவசியமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டுகின்றார் என்றால், மன் லா யஷ்குரின் நாஸ லா யஷ்குரில்லா. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நன்றி உள்ளவனாக இல்லையோ அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நன்றி உள்ளவனாக அவன் இருக்க மாட்டான் அப்படின்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுன்னு கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தால் அவன் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவன் இப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லாம எல்லோரையுமே உட்கொள்ளக்கூடிய வகையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாத்திகன் எதா இருந்தாலும் சரி மனிதன் தானே. மனிதனாக இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனோட நீங்கள் நன்றி உணர்வோடு அவனிடத்துல பழகுவது, நன்றி உணர்வோடு நம்ம நடந்து கொள்வது என்பது அல்லாவுக்கு நாம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வதற்கு அதுதான் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களுக்கு நாம் நன்றி உள்ளவராக இல்லை அப்படின்னா அல்லாவுக்கு எப்படி போய் நன்றி உள்ளவனாக இருந்துட முடியும் என்ற கருத்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கக்கூடிய வகையில் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. எனவே நாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க அப்படின்னா நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது சும்மா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் கிடையாது. செயல் வடிவத்தில் அவங்களுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 31வது 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி. மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் நாம் வலியுறுத்தியுள்ளோம். அவனது தாய் ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு பெற்றெடுக்கிறார் என்று எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அனிஷ்குர் லீ வலிவாலிதைக்க. எனவே எனக்கும் அதாவது இறைவனுக்கும் உனது பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நன்றி செலுத்துவதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றானா, எனக்கு நன்றி செலுத்து, அதாவது அல்லாஹுக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகின்றான், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவாயாகங்கிறான். அந்த பெற்றோர் முஸ்லீம்களாக இருந்தால் மட்டும்தான் நன்றி செலுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் திடீர்னு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அதற்காக அவருடைய தாய் தந்தையர் நன்றி கெட்டவராக மாறுவது தான் இஸ்லாமிய மார்க்கமா? சொல்லப்போனால் முன்பு முஸ்லீம் அல்லாதவராக இருப்பதை விட முஸ்லீம் ஆன பிறகு அதிகமாக அவரிடத்தில் நன்மை பயக்கக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கணும் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுது. 31வது அத்தியாயத்தில் 14வது வசனம் வாசித்தோம். 15வது வசனத்தில் வாசிக்கும் போது தெரியுது அல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்னு விளங்குது. ஏன் அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்க மாதிரி உங்களுடைய பெற்றோர் உன்னை கட்டாயப்படுத்தினா அவர்களுக்கு கட்டுப்படாது. இந்த உலகத்தில் அவர்களிடத்துல நீ என்ன செய்ய, வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தில் நீங்கள் அழகையான முறையில் நீங்கள் தோழமை கொள் என்று அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். முஸ்லீம் அல்லாத பெற்றோரை பற்றி தானே சொல்கிறான். அவங்க யார் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் அல்லாதவர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையராக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்கிறாங்க என்பதற்காக அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கிடக்கூடாது, அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே சமயம் இந்த உலகத்தில் அவங்களிடத்துல நன்றி உணர்வோடு நன்மை பயக்கக்கூடியவர்களாக நல்ல முறையில் அவங்களிடத்தில் நடந்து கொள்ளுங்க நல்ல பாடம் எடுக்கிறானே. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் 60வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி. அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவர்களுக்கும் அதே போல் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதவருக்கும் நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யலை. நீதி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறான். அப்போது இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருமே முஸ்லீம் அடித்து கொள்ளணும் நாசமாக்கணுன்ற கருத்தில் எல்லாம் கிடையாது. எத்தனையோ நன்மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்லா நல்ல முறையில் அவங்க பழகுறாங்க, முஸ்லீம்களும் அவரிடத்துல நல்ல முறையில் பழகுறாங்க. அப்போ இந்த மாதிரியான நன்மக்கள் இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள்களையும் மக்கள்கள் இருக்கிறாங்க, நல்ல குணாதிசயங்கள் படைத்த நல்ல கேரக்டர் கொண்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்கள் என்றால் அவர்களிடத்தில் நீங்கள் நன்மை செலுத்துவது எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் அப்படி இருப்பது அல்லாஹ் விரும்புகிறான்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறது, அவங்க நமக்கு நன்மை செய்கிறது, அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம், இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். எனவே நாம் நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி உதவி செய்வதாக இருந்தாலும் சரி
இதில் வந்துட்டு முஸ்லீம் ஆனவர் முஸ்லீம் அல்லாதவன் பாகுபாடு பார்க்காம அவர்களுக்கு உதவி செய்வது, தேவை ஏற்படும் பொழுது உதவி செய்வது, அதே போல் தேவைக்கு ஏற்ப நாம் வந்துட்டு அவர்களுடன் நல்லுறவை பேணி வாழ்வது, இதெல்லாம் வந்துட்டு மார்க்கத்தில் வந்துட்டு வலியுறுத்தப்பட்டுள்ள வழிகாட்டப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் வந்துட்டு கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் கூட முஸ்லீம் அல்லாதவர்களின் தரப்பிலிருந்து சில தருணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி எட்டியிருக்கும் போதெல்லாம் அவர்கள் சும்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி கிடையாது. செயல் வடிவத்திலேயே அவங்க வந்துட்டு நன்மை செய்து அவங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களாக அமைஞ்சிருக்கு. இதை நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது நிறைய சம்பவங்கள் அதிலிருந்து இருக்கின்றன. விரிவை அஞ்சி நாம் வந்துட்டு இந்த பதிலை முடிச்சுக்கிறோம்.